இறைவனுக்கு நன்றி. சிகரம் பாலச்சந்தர் படித்த அறிவுஜீவிகளும் பெண்களும் கொண்டாடும் ஒரு இயக்குனராக இருக்கின்றார். நடுத்தர வர்க்க குடும்ப சிக்கல்களையும் சமுதாயத்தின் பெண்கள் படும் அவஸ்தைகளையும் இவரது படங்கள் ஆழமாக அலசும். ஆகவே நடுத்தர குடும்பத்தில் இருக்கும் படித்த அறிவுஜீவிகள், குறிப்பாக பெண்கள், பாலச்சந்தரின் பரம விசிறிகளாக ரசிகைகளாக இருப்பார்கள். பாலச்சந்தரின் படங்களில் செக்ஸ் சற்று தூக்கலாக இருக்கும் என்பது இவரை பற்றிய பொதுப்படையான குற்றச்சாட்டு. அது நிஜம்தான். மன்மத லீலை, தப்புத்தாளங்கள் மாதிரியான சில படங்கள் செக்ஸை மையப்படுத்தி எடுத்திருந்தார். ஆனால் அதற்கு ஆடை அணிவித்ததுதான் வெளியே அனுப்பி வைத்தார். நிர்வாணப்படுத்தி பார்ப்பதெல்லாம் விகார வர்க்கங்களுக்குரிய கதையாகவே இருந்தாலும் பிரச்சார நெடி இல்லாமல் அழுத்தந்திருத்தமாக மக்கள் மனதில் பதிய வைத்துவிடும் விதமாக திரைக்கதை நகர்த்தி செல்லும் கெட்டிக்காரத்தனம் பாலச்சந்தருக்கு தான் உண்டு. ஆன்டி சென்டிமெண்ட் கதைகளை சொல்லி அமோக வசூலை அள்ளியவர் அவர். பாலச்சந்தர் படங்கள் செக்ஸ் பிரச்சனைகள் பற்றியதாக இருக்குமே ஒழிய அது முழுமையான செக்ஸ் படமாக இருக்காது. அந்த மாதிரியான கதைகளை கையாளும் போது விரசத்தின் அடையாளம் காட்டாதபடி மிக கவனமாக திரைக்கதை அமைத்திருப்பார். இந்த அடையாளங்களை பதிவு செய்த படமாக அபூர்வ ராகங்கள் இருந்தது. 1975ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படம் ஒரு நடிப்பு சூறாவளியை தமிழ் திரையுலகிற்கு கொண்டு வந்து சேர்த்தது. அவர்தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். நாயகியாக ஸ்ரீவித்யாவின் முன்னாள் கணவராக ஒரு சிறிய பாத்திரத்தில் அதிரடியாக அறிமுகமானார் ரஜினிகாந்த். அதுவரை நாயகன் நாயகிக்கு தம்பியாக துணை பாத்திரத்தில் தோன்றும் விகடகவியாக நடித்திருந்த கமல்ஹாசன் முக்கிய கதாபாத்திரம் ஏற்று இதில் கதைநாயகனாக நடித்தார். தவிர மேஜர் சுந்தர்ராஜன், நாகேஷ், ஜெயசுதா, கனகதுர்கா போன்ற அனுபவ மிக்க நடிகர்களும் படத்திற்கு அணி சேர்த்தனர். ராகங்களின் கதை சுருக்கம் என்ன பார்ப்போம். கதைநாயகன் கமல்ஹாசன் ஒரு துடிப்பான இளைஞன். தப்பு எங்கு நடந்தாலும் அதை பொறுத்து கொள்ளாமல் பொங்கி எழும் போர்க்குணம் கொண்டவர். இந்த குணாதிசயம் தந்தையோடு இணங்கி வாழ முடியாமல் கமலை வீட்டை விட்டு வெளியேற வைத்து விடுகிறது. வெளியேறி போன கமலுக்கு இசைவாணியாக திகழும் ஸ்ரீவித்யாவின் நட்பு கிடைத்து அவரோடு சேர்ந்து வாழ தொடங்குகிறார். அவருடைய நிழலில் வாழ தொடங்குகிறார் என்கின்ற அந்த இசைவாணியின் இசை கமலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுகிறது, அமைதிப்படுத்துகிறது, ஆற்றுப்படுத்துகிறது, பக்குவ நிலைக்கு கொண்டு வருகிறது. அந்த புரட்சிகர இளைஞனின் புரட்சி வேகம் தணிந்து வயதில் மூத்த அந்த இசைவாணி பைரவி மீது ஒரு இனம் தெரியாத காதலையும் வளர்த்து விடுகிறது. அவர் மீது காதல் கொள்ள ஆரம்பிக்கின்றார். பைரவிக்கு ஏற்கனவே கல்யாண வயதில் நிற்கும் ஒரு மகள் இருக்கிறாள். அவள் தாயுடன் முரண்பட்டு வீட்டை விட்டு வெளியேறி விடுகிறார். அவள் கமலின் தந்தையை சந்திக்க நேர்ந்து அந்த வீட்டிலேயே அடைக்கலமாகி இருக்கின்றாள். அவளுக்கு தன்னை காட்டிலும் பல மடங்கு வயதுள்ள கமலின் தந்தை மேஜர் மீது காதல் அரும்புகிறது. பாடாக நின்ற இந்த முறையற்ற காதல் கைகூடியதா என்பதே அபூர்வ ராகங்கள் படத்தின் அடிநாதமான கதைக்களம். என் அப்பா யாருக்கு மாமனாரோ அவர் மருமகளின் அப்பா என் மகனுக்கு மாமனார் ஆனால் அவருக்கும் எனக்கும் என்ன உறவு? விக்ரமாதித்தன் கதையில் வரும் இந்த சிக்கலான புதிர்தான் அபூர்வ ராகங்கள் கதைக்கான விதையாக அமைந்தது. வயதில் இருக்கும் ஒரு பெண்ணிடம் இளைஞனும், தகப்பன் வயதில் உள்ள ஒரு ஆணிடம் இளம் பெண்ணும் காதல் வயப்படுகிறார்கள். இந்த பொருந்தாத காதல் தமிழ் கலாச்சாரத்தை காயப்படுத்தும் என்பதால் இந்த மரபு மீறலை மக்கள் மறுதலிப்பது, மக்கள் புறக்கணித்து விடுவார்கள் என்பது பாலச்சந்தருக்கு தெரியும். ஆனால் மரபு ஒழுக்கத்தை மீறிய இந்த காதல் கிளைமாக்ஸில் மரபுகளுக்கும் பண்பாடுகளுக்கும் பணிந்து வழிவிடுகிறது.
அதை மதிக்கின்றது. பாலச்சந்தரின் இந்த சமாளிப்பும் சாமர்த்தியமும் தான் இதற்கு மக்கள் மத்தியில் பெரும் அங்கீகாரத்தை இந்த படத்திற்கு பெற்றுத்தந்தது. அது மட்டுமல்ல, மத்திய அரசின் வெள்ளித்தாமரை விருதை பெற சிறந்த படமாகவும் தேர்வு செய்யப்பட்டது. அறிமுகமான அந்த முதல் படத்திலேயே ஒரு ராசியான நடிகர் என்ற முத்திரையும் குத்தும் அளவுக்கு இந்த படம் தேசிய விருது பெற்றது. வசூலிலும் மாபெரும் சாதனை புரிந்தது. சந்தரின் பாசறையில் இருந்து வந்த அந்த ரஜினிகாந்த் கருப்பு தங்கம் மின்னல் வேகத்தில் முன்னேறி தமிழகத்தையே கலக்கிய சூறாவளியானார் என்பது நாடறிந்த உண்மை. கலையின் பின்புலமாக கர்நாடக இசை இருந்தது இந்த படத்தில். இதன் நாயகி, கதைநாயகி பைரவி ஒரு கர்நாடக இசைப்பாடகியாக இருந்ததால் கதைக்களத்தில் கர்நாடக இசையின் ஆக்கிரமிப்பு மிக அதிகமாக இருந்தது. இடம்பெற்ற பாடல்கள் அத்தனையும் கர்நாடக இசையின் அடிப்படையிலே மெட்டு அமைத்து கொடுத்தார் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். அதற்கு வார்த்தை வடிவம் கொடுத்து கருத்தாழமும் இலக்கிய சுவையும் கொண்ட வார்த்தைகளை வார்த்தெடுத்தார் கவியரசு கண்ணதாசன். 7 சுரங்களுக்குள் எத்தனை பாடல். கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதில் ஏதையா? அந்த ஒரு பாடலிலே அந்த முழு படத்தின் முழு கதையும் விவரித்திருப்பார் கவியரசு கண்ணதாசன். அதே போல அதிசய ராகம், ஆனந்த ராகம் என்ற அந்த காதலை சொல்லும் பாடலும் சூப்பர் ஹிட். இசையரசி பைரவி கதாபாத்திரத்தில் ஏற்ற ஸ்ரீவித்யா அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருந்தார். யதார்த்தத்தின் எல்லைக்குள் நின்று அவரது நடிப்பு எல்லோரையும் பாராட்டப்பட்டது, கவரப்பட்டது. கமலஹாசன் தனக்கு கிடைத்த இந்த அதிர்ஷ்டகரமான வாய்ப்பை உடும்பாக பிடித்து கொண்டு உருக்கமான நடிப்பை காட்டி கலை உலகத்தில் கவனம் பெற வைத்தார். ஜெயசுதாவின் துடுக்குத்தனமான நடிப்பும் இளமை துள்ளலும் ஆலாபனை செய்தது படத்திற்கு. சுந்தரராஜன் தன்னுடைய தரமுத்திரையை நடிப்பின் குணச்சித்திரத்தில் பதிவு செய்திருந்தார். இயக்குனர் பாலச்சந்தர் இதில் ஒரு புதுமையான குறியீட்டு காட்சியை, சிம்பாலிக் ஷாட் பயன்படுத்தியிருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். கதாபாத்திரங்களின் குணாதிசயங்களை உணர்த்துவதற்காக அவ்வப்போது ராகங்களின் பெயரில் ஒரு கார்டு போட்டார். முரண்பட்ட இந்த காதலை தப்புத்தாளங்கள் என அடையாளம் காட்டியிருந்தார். அதே போல பைரவியின் பழைய காதலன் அவளை தேடி வரும்போது சுருதி பேதம் என ஒரு கார்டு போட்டு ரஜினிகாந்தை அறிமுகப்படுத்தியிருந்தார் இயக்குனர். கலைந்த தலைமுடி, ஷேவிங் செய்யப்படாத அடர்த்தியான தாடி, அழுக்கு ஆடை, இந்த அடையாளத்துடன் தான் ரஜினிகாந்தின் அறிமுகம் நிகழ்ந்தது. சிறிய பாத்திரமே என்றாலும் அதில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார். கண்ணதாசனும் ஒரு காட்சியில் வந்து கவிதை சொல்லிவிட்டு போவார். ராகங்கள் உண்மையில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அபூர்வமான கோணத்தில்தான் செதுக்கியிருந்தார் பாலச்சந்தர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.